காரிமங்கலம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கம் சார்பில் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. காரிமங்கலம் தாசில்தார் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கம் சார்பில் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வட்ட தலைவர் திருமால் தலைமை வகித்தார். வட்ட பொருளாளர் சேகர், மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் பழனி, தங்கவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். வட்ட செயலாளர் லட்சுமணன் வரவேற்புரையாற்றினார். இந்த காத்திருப்பு போராட்டத்தில் கிராம உதவியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்க வேண்டி கடந்த 30 ஆண்டுகளாக தொடர்ந்து கோரிக்கை வைத்தும் நிறைவேற்றி கொடுக்க முன்வராத தமிழக அரசை கண்டித்தும், கிராம உதவியாளர்கள் இறந்துவிட்டால் கருணை அடிப்படையில் வாரிசு வேலை வழங்கியதை மீண்டும் தொடர வேண்டும் எனவும், சிபிஎஸ் திட்டத்தில் பணி செய்து ஓய்வு பெற்று இறந்து போன கிராம உதவியாளரிடம் பிடித்தம் செய்யப்பட்ட தொகையையும் அதற்கு உண்டான அரசு பங்கீட்டையும் இதுநாள் வரை வழங்காததை கண்டித்தும், புதிதாக பணியில் சேர்ந்த கிராம உதவியாளர்களுக்கு நிரந்தரமான சிபிஎஸ் எண் வழங்க கோரியும், கிராம உதவியாளர்களை மாற்றுப் பணிக்கு பயன்படுத்தி வருவதை கண்டித்தும் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் வட்ட துணை தலைவர்கள் பொன்னுசாமி, ரமேஷ் மற்றும் துணை செயலாளர் உதயகுமார் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர்.